நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல போயிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். விஜய் பார்வதியும் திவாகரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் இவங்க ரெண்டு பேர் தான் அதிகம் சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதுல விஜய் பார்வதி இருக்காங்கல்ல, அண்ணா இப்ப கவனிச்சியா, மேக்ஸிமம் பெரிய வேலையெல்லாம் ஏன் தலையிலேயே கட்டி விடுறாங்க, வேணும்ட்டே என்னை இன்னும் கஷ்டப்படுத்துறதுக்காக பிளான் பண்ணி பண்ற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா பாரு, அப்படிதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவருமே தலையாட்டுறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க கிட்ட கூட கொஞ்சம் எதிர்த்தெல்லாம் பேசுறாரு. இல்லப்பா நான் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா விஜய் பார்வதி என்ன சொன்னாலும் சரி சமத்தா ஒழுங்கா கேட்டுக்கிறாரு. என்னன்னு தெரியலங்க. அப்படியே கட் பண்ணி கிச்சன் சைடுல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. யார் யாருக்கு பிரச்சனை தெரியுமா? எஃப்ஜேக்கும் கானா வினோத்துக்கும் பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனையில எல்லாருமே உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்தா கானா வினோத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணோம், எஃப்ஜேவையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு தானே ட்ரை பண்ணோம். ஆனா எல்லாருமே கானா வினோத்தை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஆதிரைக்கு எஃப்ஜேவை சொன்னா கோவம் வந்துருச்சு. ஆதிரை உள்ள புந்து கானா வினோத்தை திட்டுற மாதிரினா கையை நீட்டி பேசுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கானா வினோத்தும் டென்ஷன் ஆயிட்டாரு. என்ன பேசவே விட மாட்டியே, நீ என்ன பேசவே விட மாட்டியா அப்படின்ற மாதிரி அவரும் பதிலுக்கு கத்துறாரு. இப்ப ஆதிரை பண்ணதுக்கு தானே கானா வினோத்து கத்துறாரு. இப்ப எல்லாருமே அவரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரோரா இருக்காங்கல்ல, அவர்கிட்ட கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. சோ பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரச்சனையை இதுக்கு முன்னாடியே வீடியோவா போட்டிருக்கோங்க. அதுல பார்த்தா எஃப்ஜே மேலதான் தப்பு இருக்கு. ஆனா என்னன்னு தெரியல, கானா வினோத்தை யாருக்குமே இந்த வீட்டுல பிடிக்க மாட்டேங்குதுங்க. அதாவது அவர் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்காருல்ல, அவரோட ஹவுஸை சேர்ந்தவங்களுக்கே சுத்தமா அவரை பிடிக்க மாட்டேங்குது. எல்லா இடத்தையும் அவரை தான் கண்ட்ரோல் பண்றாங்களே தவிர எஃப்ஜே பக்கம் எல்லாருமே சாஞ்சிடுறாங்க. எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான், லூஸ் டாக் விடுறான், எல்லாமே பண்ணாலும் எஃப்ஜேக்கு தாங்க இவங்க சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. ஏன் இந்த ஆர்குமெண்ட்லயே எஃப்ஜே 2-3 லூஸ் டாக் விட்டான். அதுல ஒரு லூஸ் டாக்கை பத்தி இதுல சொல்றேனே, அதாவது ஆதிரைக்கும் கானா வினோத்துக்கும் பிரச்சனை போகுது. அதாவது ஆதிரை கோவப்பட்டு பேசுறாங்க, கானா வினோத்து கோவப்பட்டு பேசுறாரு. இப்படி ரெண்டு பேருமே தானே பேசிட்டு இருக்காங்க. அப்ப இந்த எஃப்ஜே ஆதிரையை கண்ட்ரோல் பண்றான். என்ன சொல்லி தெரியுமா கண்ட்ரோல் பண்றான்? நிலாவை பார்த்து நரி குலைச்சுக்கிட்டே இருக்கும், நீ ஃப்ரீயா விடு. நிலாவை பார்த்து நரி குலைச்சுக்கிட்டே இருக்கும், நீ ஃப்ரீயா விடுன்னு சொல்றான். அதாவது சூரியனை பார்த்து நாய் குலைச்சுக்கிட்டே இருக்கும், நீ கண்டுக்காம விடுன்ற மாதிரி சொல்றான். ஏண்டா வெண்ண, இவ நிலா இல்ல சூரியனா? அதாவது இவன் எப்படி சொல்றான் பாருங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு கடுப்பாக்கும். அப்ப நம்மள நாயின்னு சொல்றானா, நம்மள நரின்னு சொல்றானான்னு எவ்வளவு கோவம் வரும். இந்த எஃப்ஜேக்கும் கானா வினோத்துக்கும் நடுவில் ஒரு சண்டை போச்சுங்க. அதுல இந்த எஃப்ஜே சைட்ல தான் தப்பு இருக்கு. அதனால கானா வினோத்தை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சான். ஆதிரை கூட அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இந்த வார்த்தையை அழுத்தி சொல்றாங்க. அதாவது நரியை பார்த்து சரி நிலவை பார்த்து நரி குலைச்சுக்கிட்டே இருக்கும், ஃப்ரீயா விடுன்னு சொல்றான். அப்ப இவன் நிலவு, அவர் நரின்னு சொல்ல வரியா? அது இது வேற ஒரு மொழி தான். நிறைய பேர் வேற ஒரு பழமொழி தான் சொல்லுவாங்க. சூரியனை பார்த்து நாய் குலைக்கும், ஃப்ரீயா விடு மாதிரி சொல்லுவாங்க. இவன் இன்டைரக்டா வினோத்தை இந்த மாதிரி சொல்றாங்க. வினோத் இவனுங்க கிட்ட பேசி மல்லு கட்ட முடியாது, ஏன்னா எல்லாம் எஃப்ஜே பக்கம் தான் பேசுறாங்கன்னு புரிஞ்சுட்டு ரூம்குள்ள கிளம்பி போயிட்டாரு. கண்டிப்பா நீங்க இந்த முழு இஷ்யூவா பார்க்கும்போது எஃப்ஜே மேல தான் தப்புன்னு சொல்லுவீங்க. பொறுத்திருந்து ஃபுல் வீடியோவை பாருங்க.